பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. செயின்ட் லூக் சாப்டர் 11 verse 41. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அமெரிக்காவில் டெக்சாஸில் ஒரு சகோதரர் பல ஆண்டுகளாக சிக்னல் பகுதிகளில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவர் பிச்சை எடுத்து 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 நிறைய பணத்தை சேர்த்து வச்சிட்டார். பயங்கரமான பணத்தை சேர்த்து வச்சிட்டார். ஒரு சிறிய அறை, அதிலே அவர் தங்கியிருக்கிறார். குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இறந்து போய்விட்டார். அந்த இடத்துல ஸ்மெல் வருது. அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவர் இறந்து கிடக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. சுத்தம் பண்ணலான்னு சொல்லி மீடியாக்கெல்லாம் வருது. டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த சம்பவம். மீடியாக்கெல்லாம் வராங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் அமெரிக்கா டாலர் பணம் அவர்கிட்ட அந்த இடத்துல பிச்சை எடுத்த பணம் இருந்திருக்கு. 6.5 லட்சம் பணம் அமெரிக்கா டாலரில் பிச்சை எடுத்த பணம். இந்தியா மதிப்பில் எத்தனை கோடின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்பா அவ்வளோ கோடியாக பணம் வச்சுருந்தாப்புல. ஆனால் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டார். எதனால்? பிச்சை எடுக்கணும்னு மனநிலை மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு இருந்தது. அதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை அந்த மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த தினத்தில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பிச்சைக்காரர்கள். தப்பாக நினைக்காதீங்க இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜு யார் வீட்டிலலாம் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் பிச்சைக்காரர்கள். ஆமாம், ஏன்னா நேற்று சமைச்சது, முந்தினத்து சமைச்சது, 10 நாளைக்கு மேலே சமைச்சது எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போம். அப்பப்போ சுட பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிடப்போம். அந்த காலத்தில் பஸ்ஸு, ஊருக்கு வர பஸ்ஸு, லாஸ்ட்டு பஸ்ஸை பார்த்துட்டு தான் வீடுகளில் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அந்த பஸ்ஸில் நம்ம உறமுறை யாராவது வராங்களா, சொந்தக்காரங்க யாராவது வராங்களான்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி நம்ம அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்கார யாராவது வராங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்மள்கிட்ட கேட்பாங்களே, நம்ம கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த காலங்கள் அப்படியே மாறிப்போச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த காலத்தில் பகல் பிச்சை, ரா பிச்சை என்று எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். சாமி, ரா பிச்சை வந்திருக்கிறேன், ஓ சாமி இதை போடு சாமி என்று கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் சொன்ன வார்த்தையை நம்ம மறந்துட்டோம். கிறிஸ்தவர்களே இன்னைக்கு பிச்சை கொடுக்க மாட்டேங்குதுங்க. கிறிஸ்தவர்களே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுலையே அளந்து போடுதுங்க. பத்திரிக்கை, யாராவது கல்யாண பத்திரிக்கை, காது குத்து பத்திரிக்கைன்னு வந்துச்சுன்னா அதில் 501 வைக்கிறாங்க, 1001 வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிச்சை போடுற மாதிரி எப்படி போடுறாங்க? 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. அப்படி எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் போகிற சபைகளில் காணிக்கை பாக்ஸில் பிச்சை போடுவது போல் போடாதீங்க. உற்சாகமாக செய்யுங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறத போல் பிச்சை போட்டுறாதீங்க. மிகுந்த கவனம் தேவை. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். ஆம், கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். உங்கள்கிட்ட ஜெபம் இருக்கிறதா, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க. துதி இருக்கிறதா, மற்றவர்களுக்கு பிரயாசப்படுங்க. ஸ்தோத்திரம் இருக்கிறதா, மற்றவர்களுக்கு பிரயாசப்படுங்க. உங்கள்கிட்ட அன்பு இருக்கிறதா, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க. அதுக்காக அன்புன்னு சொன்ன உடனே ரொம்ப ஓவரான அன்பில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கா, ஒருத்தர் வந்து கேட்குறாங்களா, கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க உழைக்கத்தக்கதாக நீங்கள் பிரயாசப்படுங்க. இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதுதான் பிச்சை. திருப்பி அவங்க நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்க நம்மளுக்கு கொடுக்க முடியாதில்ல, அப்படியாப்பட்டவர்களுக்கு பார்த்து கொடுங்க. யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கா, உதவி செய்யுங்க. யாராவது ஊழியக்காரர்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலையா, அவங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லையா, உதவி செய்யுங்க. பலனை எதிர்பார்த்தல்ல, பலனை பரலோகம் கொடுக்கும். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அந்த மனநிலை உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் உண்டாகுமா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் சுத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் இதை மாதிரி பார்க்கும்போது
நீங்கள் அனுபவிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும்ப்பா. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கிருபையில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இரக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த பரிசுத்த லூக்கா 11:41 சொல்ல வார்த்தையின் பிரகாரமாய் உங்களுக்கு உண்டானவர்கள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கின்ற வார்த்தை கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.